வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைக்கான களங்களை எடுத்துக்கிட்டாங்க. இதனால் இரு நாடுகளும் சமாதானமாக போவதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவை பொறுத்த மட்டில் பேச்சுவார்த்தைக்கான களங்களை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் அவர்கள் திட்டவட்டமாக அமெரிக்காவோடு எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற கருத்தை அவங்க எடுத்து வைச்சிருக்காங்க. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேல் பிரதமர் ஒரு அதிரடியான ரகசியத்தை அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்போடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராயிட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த அதிரடியான ரகசியங்களை அவர் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதாவது இஸ்ரேல் நாட்டை சார்ந்த உளவு பிரிவு சில காலங்களாக அவர்கள் மிகவும் தீவிரமாக உளவு செய்து இந்த விடயத்தை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. அப்படி இஸ்ரேலின் உளவு பிரிவு கண்டுபிடித்து இஸ்ரேல் நாட்டின் பிரதமரிடம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்ன? அந்த செய்தியின் அடிப்படையில் அமெரிக்காவிற்கு இஸ்ரேல் சொல்லப்போகிற தகவல் என்ன? இவைகள்தான் இன்றைய ஒரு பரபரப்பு செய்தியாக உலக அரசியலில் பேசப்படுகிறது. அதை குறித்த ஒரு தேடலைத்தான் நாம் இந்த காணொலியில் எடுக்க இருக்கிறோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். அமெரிக்காவை பொறுத்த மட்டில் அமெரிக்கா திடீரென்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. அது என்ன அறிவிப்பு என்றால், நாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டோம். ஈரான் எங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்னதின் காரணமாக நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டோம் என்று அமெரிக்கா பதிவிட்டது. அப்படி அமெரிக்கா பதிவிட்டவுடன் ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டது என்கின்ற நிலைமைதான் எல்லாராலும் பேசப்பட்டன. ஆனால் இப்பொழுது ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், எந்த சூழலிலும் அமெரிக்காவோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையோ உடன்பாடோ எட்டுவதற்கு நாங்கள் முனையவில்லை, எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை என்று ஈரான் இப்பொழுது சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் இந்த பேச்சுவார்த்தை களம் என்பது ஒரு பிரச்சாரமாக அது எடுத்து வைக்கப்படுகிறதால் அமெரிக்கா எதையோ ஒன்றை மறைப்பதற்காக இந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறதா என்ற கேள்வி எழும்புகின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டது என்ற செய்திகள் வெளியான மறுநிமிடமே கச்சா எண்ணெயின் அந்த விலையேற்றம் அப்படி சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. அப்படி என்றால் இந்த போர் நிறுத்தம் கச்சா எண்ணெய் விலையின் ஏற்றத்தை தடுத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய அதே வேளையில்தான் இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் ஒரு செய்தியை இப்பொழுது ரகசியமாக வைத்திருக்கிறார் என்றும், அவர் ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய செய்தியை அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்போடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சூழலில் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களமாக அது மாறிவிடும் என்கின்ற ஒரு பரபரப்பான செய்தி பரவுகின்றன. அப்படி இஸ்ரேலுடைய பிரதமர் என்ன ரகசியத்தை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற ஒரு களத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உளவு பிரிவு மொசாட் என்று சொல்லக்கூடிய அந்த உளவு பிரிவு உலகத்திலே ஒரு பிரதானமான உளவு பிரிவு என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த உளவு பிரிவு எடுக்கக்கூடிய எந்த தகவல்களுமே உண்மையாகத்தான் இருக்கும் என்பதுதான் நிஜம். எனவே தான் மொசாட்டுடைய உளவு பிரிவு தான் உலகத்தில், அதாவது முதன்மை என்பதை விட முதல் ஒரு உளவு பிரிவாக இருக்கிறது என்பதுதான் பதிவு. அவர்கள் ஈரான் நாட்டை மையப்படுத்தி மிகப்பெரிய ஒரு ஆய்வை செய்திருக்கிறார்கள். அப்படி ஆய்வை செய்த பொழுது அவர்கள் கண்டுபிடித்த ரகசியம், ஈரான் நாட்டில் நடான்ஸ் என்கின்ற பகுதியில் இருக்கக்கூடிய பிக்காக்ஸ் என்கின்ற அந்த மலைப்பகுதியில், அந்த மலைப்பகுதிக்கு நடுவாக ஈரான் மிகப்பெரிய ஒரு சுரங்கப்பாதையை அமைத்து, அந்த சுரங்கப்பாதைக்கு அடியிலே அவர்கள் அணு உலையை அமைத்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள் என்றும், அது உலகத்தையே அழிப்பதற்கான ஒரு களமாக அவர்களுடைய கையிலே அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை மொசாட் கண்டுபிடித்து இப்பொழுது எடுத்திருக்கிறார்கள் என்பது செய்தி. இந்த தகவலை ஆதாரத்தோடு இஸ்ரேல் பிரதமருக்கு அவர்கள் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அப்படி அந்த செய்திகள் சேர்க்கப்பட்ட பொழுது அதற்கான ஆதார படங்களையும் இந்த மொசாட் என்கின்ற அந்த உளவு பிரிவு இஸ்ரேல் நாட்டிடம் ஒப்படைத்திருக்கிறது. அதை பார்த்த பொழுது இஸ்ரேல் நாட்டை சார்ந்த அதிகாரிகளும் உயர் தலைவர்களும் அதிர்ந்து போய் இருக்கிறார்கள். ஈரானை பொறுத்த மட்டில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை
உறுதிப்படுத்தி கொண்டிருந்த அதே வேளையில், ஆனால் அவர்கள் அமைதியாக இருக்கக்கூடிய சூழலில், இவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்திருக்கக்கூடிய சூழலில் அணு ஆயுதங்கள் அங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கின்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில்தான் இப்பொழுது அதிரடியாக இந்த செய்திகள் வருகின்றன. அதுவும் குறிப்பாக அந்த புகைப்படங்களில் அவர்கள் பார்த்திருக்கக்கூடிய காட்சிகள் உலகத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது எவராலும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மலையை குடைந்து மலைக்குள் அவர்கள் பாதை அமைத்து அந்த மலையின் அடிப்பகுதியில் அந்த அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான களங்களை உருவாக்கி அதிலே செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தயாரிப்பதற்கான களங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்ற தகவலைத்தான் இப்பொழுது இஸ்ரவேல் நாட்டை சார்ந்தவர்கள் கண்டுபிடித்து அதை அமெரிக்காவோடு கொண்டு போய் அதை பகிர்வதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி வருகின்றது. ஒருவேளை இவர்கள் அமெரிக்காவோடு அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கான களம் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் பிரதானமான ஒப்பந்தமாக அமெரிக்கா குறிப்பிடுவது ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், அதுபோல இனிமேல் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் உருவாக்க மாட்டோம் என்கின்ற உத்தரவாதத்தை தர வேண்டும். அதன் அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறது அமெரிக்கா. ஆனால் ஈரானை பொறுத்த மட்டில் நாங்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அணு சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி எந்தவிதமான பேச்சுக்களங்களையும் நாங்கள் முன்னெடுக்கப் போவதில்லை என்று அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறது ஈரான். இந்த சூழலில்தான் இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த செய்தி அமெரிக்காவிடம் இந்த செய்தி கொண்டு போகப்படுகின்ற பொழுது, அந்த இரகசியங்கள் உடைபடுகின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கான களம் ஒட்டுமொத்தமாக முறிவை கண்டுவிடும் என்கின்ற செய்திகள் தான் வருகின்றன. ஆனால் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று யாராலும் அழுத்தமாக சொல்ல முடியவில்லை. அமெரிக்கா மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று. அமெரிக்காவில் இருந்து வெளியாகக்கூடிய ஊடகங்கள் கூட இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக எந்த செய்திகளையும் உறுதிப்படுத்தவில்லை. ஈரானை பொறுத்தமட்டில் ஈரானின் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர் இன்று பதிவிட்டிருக்கக்கூடிய கருத்தில் மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார், நாங்கள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு நெருடல் போக்கு நீடித்து கொண்டிருக்கிறது என்றும் இந்த போர்க்களம் தொடர்வதற்கான ஒரு களமாகத்தான் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கிறது. ஈரானை பொறுத்தமட்டில் உலக நாடுகளே அச்சம் கொள்ளக்கூடிய அளவிற்கு தன்னுடைய ஆயுத பலத்தை அது மிக தெளிவாக வைத்திருக்கிறது என்பதுதான் மொசாட் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த இரகசியமாக இருக்கிறது என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.